இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள். ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு. உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை. ஏன் நாங்க நினைச்சா பேட்டி கொடுக்க முடியாதா? தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அதை சொன்னால் அது மக்களிடத்திலே நம்பிக்கை கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் பேட்டி, எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கா இல்லை. இந்த பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா? நான் யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுருக்கேனா? பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனா கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ் போவீங்க. அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேல ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா. அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள்ல எங்க பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற வாங்குன்னு நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நீங்க இன்டர்வியூ கேட்டா முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ற ஆள் நான் தான். ஆனா இன்னைக்கு வேண்டானே, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்ற ஆள் நான். அதனால இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருக்கு அவங்க வாழ்க்கைன்னு சொன்னா பிரஸ் மீட்ல யாருன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் கருத்துக்களை கேட்கறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்கறாங்க. அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு.